ஆல்ரெடி நீங்க வந்து நான் வீடியோ ஆடியோஸ் எல்லாம் டிரான்ஸ்கிரிப்ஷன் பிரிண்ட் எடுக்க சொல்லியிருந்தேன் இல்லைங்களா உங்ககிட்ட? ஆமாங்க மேம். இது இருக்கு மேம். டுலிங்கோவில் தான் நம்ம. அது கிடையாது. நான் இப்போ நம்ம இதுல ஆடியோ ப்ளே பண்றோம் இல்லைங்களா? ஆமாங்க மேம். அந்த ஆடியோஸே வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, அதுவே சொல்லி சொல்லி பார்க்கணும். அதுவே ஷேடோயிங் அப்படின்வாங்க. இது ஒரு மெத்தட். நீங்க ஜெர்மன் கத்துக்கிறதுக்கு இது ஒரு மெத்தட். ஸோ ஷேடோயிங் அப்படின்னா அங்க ஆல்ரெடி என்ன இருக்கோ அதுவே நீங்க ரிப்பீட் பண்ணி பேசணும். ஓகேங்க அவங்க மேம். என்ன மாதிரி பேசுறாங்களோ சேம் அதே ஸ்லாங்ல நீங்க பேசுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே ஓகேங்க மேம். புதுசா நீங்க வந்து பேச அப்படி எல்லாம் சொல்லல. ஆல்ரெடி இருக்கிற இதுவே வந்து ஆடியோவே வந்து கேட்டு நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்க. அதுவும் ஒரு மெத்தடு நீங்க கத்துக்கிறதுக்கு. ஓகே. ஓகே, இப்போ இது ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்என் ஓனே லிஸ்ட் இதுல இருந்து தானே ஆரம்பிக்கணும். இதுல இருந்து மேம். ஓகே. ஹோரன்சி த ஸ்கெஷ்பிராக் ஃபார் நீலி உன் க்ளோரியா. ஸோ நீலி க்ளோரியா அவங்களோட கான்வர்சேஷனை கேட்டுட்டு வெல்ஷஸ் ஆக்சஸ் இன் ரிஸ்டிக் வித் சென்டென்ஸ் ஆர் கரெக்ட் கிரைசன்சியான். இது வந்து இதில் கொடுத்துருக்குற 5 சென்டென்ஸில் எது கரெக்டாக இருக்கும், எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு நீங்கள் டிக் பண்ண கிராஸ் பண்ணணும் அந்த பாக்ஸ். ஓகே மேம். நான் ஆடியோ ப்ளே பண்ணுறேன். Hast du es auch schon gehört, Gloria? In der Vorstadt gibt es ein neues Lokal, das Lichtlos. Man kann dort Kaffee trinken und auch essen, aber es ist total dunkel, ohne Licht. Eben lichtlos. Warst du schon dort, Nele? Nein, aber ein paar Freunde von mir. Es hat ihnen super gefallen. Man isst und trinkt, aber man sieht nichts dabei. Gar nichts. Ich möchte da auch gern mal hingehen. Kommst du mit? Ich weiß nicht. Ich finde das ziemlich komisch. Plötzlich ist das Licht aus. Nein, nein, da ist es immer dunkel. Komm, das wird spannend. Und wie findet man seinen Platz? Die Kellnerinnen und Kellner nehmen dich an der Hand und bringen dich zum Tisch. Und wie bestellt man? Man kann ja keine Speisekarte lesen. Das macht man beim Eingang, an der Rezeption. Dort bezahlt man auch nach dem Essen. Aber Essen ohne Licht? Das ist schon komisch. Da kann man das Essen auf dem Teller gar nicht finden. Das sieht bestimmt dumm aus. Das macht doch nichts. Du siehst nichts, aber alle anderen sehen auch nichts. Ich finde das interessant. Man muss da ganz anders aufpassen. Das möchte ich erleben. Wann willst du denn dahin? Vielleicht am Freitag in 2 Wochen. Hast du am 22. Zeit? Moment. Am Freitag, am 22. Ja, das geht. Wir können auch Ole und Simon fragen. Vielleicht kommen sie auch mit. Das ist eine gute Idee. Ich reserviere uns gleich mal einen Tisch. ஸோ இதில் எதெல்லாம் ட்ரூன்னு நினைக்கிறீங்க? இது செகண்ட் ஒன்று டாட் காஃபி ட்ரிங்கன். அது ட்ரூவா? ஃபோர்த் ஒன்னா மேம்? அதுதான் மேம், காஃபி ட்ரிங்கன். தேர்டா ஃபோர் அந்த லிஸ்ட் மேம். ஓகே, ஃபோர்த் ஒன் என்ன இருக்கு? Im Lichtglas besaalt man nach dem Messen an der Rezeption. Correct, richtig. ஓகே ஓகே. அப்புறம் இன்னொன்னு? தேர்ட் மேம்? ஆஹா. ஓ ஓகே. 1. Neely möchte gern das Restaurant Lichtglas besuchen. So Lily would like to visit the restaurant Lichtglas restaurant. ஓகே. ஓகேங்களா? ஸோ அப்புறம் இதை 1 and 1 und 4 sind richtig. சரிங்களா? சரிங்க மேம். Sätze 1 und Sätze 4 sind richtig. எந்திரக்கு இருக்கு மேம். நான்
sentence 1 and sentence 4 are true அப்படின்னு சொன்னேன். ஓகேங்க மேம். ஓகே நீங்க இப்படி பேசுறதுக்கு ட்ரை பண்ணணும், சரிங்களா? ஓகேங்க மேம். Möchten Sie gern ein Restaurant wie das Lichtlos besuchen? வரும் nicht. ஸோ லிஸ்ட்லாஸ் அப்படின்னா லைட் இல்லாத ஒரு ரெஸ்டாரண்ட், நோ லைட்ஸ், வித்தவுட் லைட். லிஸ்ட்லாஸ்னா வித்தவுட் லைட். வித்தவுட் லைட். ஓகே. Would you like to go to the restaurant like without light? ஓகேங்க மேம். அங்க போகணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? So அடுத்தது வந்து யூலியா informiert sich auf der Homepage ordnen Sie die Antworten den Fragen zu. ஸோ இவங்க போயிருக்காங்க, அதை பற்றி சொல்லியிருக்காங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி என்னெல்லாம் பண்ணணும் அங்கே போனீங்கன்னா அப்படின்னு. ஓகேங்க மேம். ஓகே, இது வந்து படிச்சுட்டு நீங்கள் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், லைன் அப்படியே இருக்காது. ஓகேங்க மேம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இது படிச்சிடலாம், ஆ பே சே டே ஏ, இது 5 படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஷின் போகலாம். ஓகேங்க மேம். ஸ்டார்ட் பண்ணுங்க, மாற்றி மாற்றி படிங்க. One second. Wir empfangen Sie am Eingang an der Reception. Bestellen Sie als unserer Speisekarte und hier bekommen Sie nach dem Essen Ihre Rechnung. Ihre Rechnung. So wir empfangen Sie am Eingang. So wir start at the reception entrance. Okay, ma'am. Under reception, at the reception, bestellen Sie aus unserer Speisekarte. So you have to order. Reception la da neenga order பண்ணனும். Und hier bekommen Sie nach dem Essen auch Ihre Rechnung. And after food வந்து உங்களுக்கு பில் கொடுத்துருவாங்க. ஓகேங்க மேம். அவங்க ஆர்டர் பண்ணிட்டு நீங்க வந்துடணும், அவ்வளவுதான். ரிசப்ஷன் திருப்பி சாப்பிட்டு முடிச்சிருக்கோம்னா அங்க போய் பில் பே பண்ணணும். ஓகேங்க மேம். நெக்ஸ்ட். Wir sagen Ihnen den Namen Keller. Keller. Von der Kellnerin rufen Sie Sie kommt sofort und gibt Ihnen weiter. We'll say the name of the waiter இல்ல waitress. We'll tell you யார் வருவாங்க உங்களுக்கு, வெயிட்டர் வெயிட்ரஸ் யார் வருவாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. rufen Sie, you have to call them. He or she will come immediately and help you further. நீங்க கால் பண்ணதும் அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே. Reservieren Sie Ihre Plastika eine Woche vor Ihren Bus. Jesus Reserviering. Sie bekommen spätestens 3 Tage vor dem deren ein Nachricht. ஸோ ரிசர்வேஷன் ரிசர்வ் பண்ணணும் இல்லைங்களா பிளேஸ் முன்னாடியே. ஸோ 1 week before your visit, 1 week before your visit you have to reserve the place and you will receive appointment latest at the before the meeting. அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். ஓகேங்க. 3 days latest at the 3 daysக்கு முன்னாடியே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஓகேங்க. Sie lernen ein Auto weit kennen. Man kann nicht sehen, dass sind die anderen Sinne sehr aktiv. Foren, Meckmetten, Riesen und Fuhlen werden wichtig.
District. ஆமா. Visiting. You learn in the other world. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இது என்னன்னா லைட்டே இருக்காது இந்த ரெஸ்டாரண்ட்ல. லைட்டே இல்லைன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லைங்களா? அப்படியே தான் நம்ம சாப்பிட்டு வரணும். நம்ம தட்டுல என்ன இருக்கு, நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்ல எந்த ஃபுட் இருக்கு எதுவுமே நமக்கு தெரியாது. ஒன்லி டச் பண்றது, ஸ்மெல் பண்றது, டேஸ்ட் பண்றது, இதை வச்சு தான் நீங்க வந்து இது இந்த ஃபுட் அப்படின்னு சொல்லி சாப்பிடுறது, குடிக்கிறது எல்லாமே நீங்க ஓனா தான் பண்ணணும். லைட்டே இல்லாம அந்த இருட்டுல தான் பண்ணணும். ஸோ இது எப்படின்னா you will get to know the other world. One cannot see, but only act according to the feelings. என்னது லிசன் பண்றது, டேஸ்ட் பண்றது, ஸ்மெல், ரீஷன் என்ன ஸ்மெல், ஃபியூல் என்ன டு ஃபீல், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் உங்களுக்கு. படிக்கணும் மேம். See Conan first arrives with became Candy's own cameras müssen as sein. Californian und Fotografien ist die und verboten. Regraten rasen wie in allein Anderson Restaurant. So you can all bring almost everything. நீங்க எல்லாமே கொண்டு வரலாம். ஹேண்டிஸ் அண்ட் கேமராஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கணும். டெலிஃபோன் அண்ட் ஃபோட்டோகிராஃப் இஸ் நாட் அலௌடு. Forbidden. ஆமா. சிகரெட் ஸ்மோக்கிங் ஆல்சோ நாட் அலௌடு. மற்ற ரெஸ்டாரண்ட்ல எப்படி அலௌடு இல்லையோ இங்க கூட அலௌடு கிடையாது. ஓகே, இப்போ क्वेश्चंस பார்க்கலாம். Was marked SN in einem restaurant owner list so besonders. So லைட்டே இல்லாம நீங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு இந்த அஞ்சுல எது நீங்க மார்க் பண்ணணும்? ஒரு நம்ம வந்து லிசனிங் பண்ண முடியும் அந்ததான் மேம். டி மேம். The lemon and vegetable. ஒரு வேர்ல்ட் ஃபீல் பண்ணு. You will know about the other world, correct? So D. Yes. Was darf man means restaurant mitnehmen. What one is allowed to take to the restaurant? Allowed to take restaurant. மேம் அலௌட் இல்லன்னு இதுல சொல்லிருக்கான். தான் மேம் அலௌட் எது இல்ல. ஆமா. எதனால அலைன்ஸ் மிட் ட்ரிங்கன் ஃபாஸ்ட் அலைன்ஸ் எடுத்துட்டு வரலாம். நம்ம மத்த எதுவுமே சிகரெட், டெலிஃபோன், போட்டோகிராஃபி அலௌட். ஆமா. Wie kann ich mein Essen auswählen? Wie bezahle ich? எப்படி நான் செலக்ட் பண்றது என்னோட ஃபுட் and how I can pay? நமக்கு வந்து வெயிட்டர் வருவாங்க மேம். வி ஷாகன் இனன்டன் இல்லை மேம். ரிசப்ஷன்ல நம்ம புக் பண்ணணும். புக் பண்ணிட்டே மேம் அவங்க வந்து வருவாங்க. அதுக்கு நம்ம பில்லு கொடுக்கணும். Ich brauche etwas, ich suche das WC, mir ist schlecht, ich habe Angst, was kann ich machen? ஸோ வந்து எனக்கு எதாவது அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, இல்லைன்னா நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா எனக்கு பயத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணணும்? டயத்தில் நம்ம வந்து இவங்க வெயிட் ரிசப்ஷனை கூப்பிட்டு நம்ம கேட்கணும் மேம். அதானே மேம்? அவங்க வந்து வெயிட்டர் வெயிட்ரஸ் நேம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அவங்கள கூப்பிட்டு சொல்லணும். எஸ் மேம். கால் பண்ணி Wie bekomme ich einen Platz? Was muss ich reservieren? How will I get place and should I have to reserve it? இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிறது பி. ஆமா. சோ ரிசர்வேஷன் முன்னாடியே புக் பண்ணனும் பிளேஸ். ஆமா மேம். ரிசர்வேஷன்ஸ் ஓகே. So welche Informationen finden Sie zu den folgenden Punkten im Text? So which information in the text you find? இங்க 3 கேள்வி கேட்டிருக்காங்க. அது என்னென்ன இன்ஃபர்மேஷன் மேல கொடுத்திருக்க ஆன்சர்ஸ் நீங்க சொல்லணும்.
Varum and restaurant on a list. Why a restaurant without light? வித்தவுட் லைட் ரெஸ்டாரண்டோட எதனால? ஸ்பெஷலே அதானே மேம். ஆ ரெஸ்டாரண்டோட ஸ்பெஷலே வந்து அதான் வேல்டு அனதர் வேல்டுக்கு போறதுக்காக. ஆமா ஆமா கரெக்ட். So for nagde messen before and after food என்ன பண்ணணும்? பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபுட் தானே. ஆமா. பிஃபோர் நம்ம food வந்து we have to ஆர்டர் பண்ணனும். ஆமா மேம். after food வந்து nagde means bezahlen pay பண்ணனும். எஸ் மேம். ஆர்டர் பண்ணிட்டு பே பண்ணனும். ஆமா. Regal Forden often thought rules for the stay. ஸ்டேனா நம்மளுக்கு ட்ரிங்க், போட்டோகிராஃபி, ஸ்மோக் எதுவுமே அலௌட் இல்ல. அதானே மேம். ஆமா ஆமா கரெக்ட். ஓகே. ஸோ அப்புறம் இது அடுத்தது வந்து யூ ஹேவ் டு ரைட் ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதணும். நீங்கள் இந்த மாதிரி இது ரெஸ்டாரண்ட் இருக்கு, அதில் என்னென்ன இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எடுத்து ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ எனக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் இருக்கு அப்படின்னு நீ எனக்கு சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? அந்த மாதிரி நீங்க ஒரு பேராகிராஃப் எழுதணும் இதுல இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு. அடுத்தது ரிசர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தீம் ரெஸ்டாரண்ட் நிறைய இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி என்னெல்லாம் தீம் ரெஸ்டாரண்ட் இருக்கு அதை பத்தி ரிசர்ச் பண்ணி பாருங்க அப்படின்றாங்க. ஓகே நெக்ஸ்ட் பேஜ். lernen mit allen Sinnen. learn with all sense. நம்ம சென்ஸ் இருக்கு இல்லைங்களா? பார்க்கறது, ஹோரன், லேசன். ஸோ லேசன் அண்ட் ஹோரன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹேண்ட், ஃபியூலன், டு ஃபீல். பார்க்கறது, ஃபீல் பண்றது, ஸ்மெல் பண்றது, லிசன் பண்றது, டேஸ்ட் பண்றது. இந்த பாக்ஸ். Builder ansehen to see the picture. Midden hand and fühlen to feel with hands. Vision means to smell. Hören to listen. Schmecken to taste. Okay. So இப்போ இந்த இது பாருங்க, இது ஒரு கேம் சரிங்களா? ஓகே மேம். என்ன மாதிரி கேம்? சென்ஸ், நம்ம எல்லா சென்ஸும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு கேம் இது. படிங்க. A B C D எல்லாமே. begin und begin und beschreibt einen Gegenstand im Gussraum. Ich sehe etwas, das ist rot. Die anderen raten deine Dasche. Nein, ich sage etwas. Das sehe etwas. Das ist rot und klein. Losers Stift. Ja, genau. ஸோ இதில் வந்து என்ற ஒரு பர்சன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். பெஸ்ட்ரைப் டைனன் கேகன்ஸ்டாண்ட் இன் கோர்ஸ் ரூம். இப்போ கிளாஸ் ரூமில் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவார். என்னென்னா ஐ சி சம்திங் தட் இஸ் ரெட். அவர் ஏதோ ஒன்று பார்த்துட்டு நான் ஒரு பொருளை பார்க்குறேன், அது ரெட்டில் இருக்குன்னு சொல்வார். ஸோ தி அண்டர் அண்ட் ராட்டன் அதர் பர்சன் வந்து கெஸ் பண்ணும் அது என்ன ரெட் கலரில் என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாமே சொல்லுவாங்க. இவர் நினைச்சத சொன்னாங்கன்னா கேம் ஓகே ஃபினிஷ். அவங்க சொல்ற வரைக்கும் இவங்க வந்து க்ளூ கொடுத்துட்டே இருக்கணும். சோ டைனடாஷா உன்னோட பேக் அப்படின்னா இல்ல. இஷ் சேஹே எட்வஸ் ஐ see something that is rot und klein, that is red and small. இன்னொரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் க்ளூ கொடுத்துருக்காங்க, that is small. அப்பனா லூசாவோட பென், லூசா ஸ்டிஃப்ட் அப்படின்னா யா எக்ஸாக்ட்லி. நெக்ஸ்ட் பி. Jeder Tosse liegen bin Gegenstände.
nimmt einen Gegenstand in der Dose in die Hand und pullt. Was it das Risati geraden bekommt den Gegenstand. Wie marked waiter. ஸோ இது இன்னொரு பேக். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்து விளையாடுற கேம், ஓகேங்களா? ஜேஹன். இப்போ இது வந்து பார்க்காம, இந்த பேக் தேர் ஆர் 10 ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு பேக்ல வந்து ஒரு 10 பொருள் இருக்கும், 10 ஆப்ஜெக்ட்ஸ். அது பார்க்காமே அது தொட்டு பார்த்து சொல்லணும். ஹேண்ட்ல ஃபீல் பண்ணிட்டு சொல்லணும் அது என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னு. ஓகே சரிங்களா? ஸோ அவங்க கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த அந்த ஆப்ஜெக்ட் அவங்களுக்கு, சொல்லலைன்னா இன்னும் மற்றதை பார்த்து சொல்லணும். ஓகேங்க. ஸோ இது ஃபீலிங், ஃபியூலன். ஓகேங்க. Markti again Drew. Die Anderson Brun Edwards, a hot could was Marken D. Anderson, H.C. Best Wrapped. ஸோ மார்க்ட் தி ஆர்கன்ஸு, அதாவது ஏக்கு வந்து கண்ணை கட்டிடுவார், டைஸ் த பேண்ட். ஸோ தி அண்டரன் டு நெட்வர்ஸ், தி அதர் பர்சன் வில் டூ சம்திங், ஏதாவது ஒரு சவுண்டு வர மாதிரி ஒரு வேலை பண்ணுவாங்க. அது ஆனோரு கேட்டு அது என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லணும். ஓகேங்க. ஸோ இது வந்து ஹோரன். ஓகே ஓகேங்க. Release then read day. Reason read the organ. Reason read was it does a begin. So close your eyes, smell it. What is this? Smell பண்ணி சொல்லணும் என்னது அப்படின்னு. ஓகே. ஸோ இது வந்து ரீசன். ஓகே. Hat die Agen zu und Prapait etwas, was it does, wie smart us. ஸோ had the organs, அவங்க கண்ணை கட்டிட்டு அண்ட் ஏதாவது டேஸ்ட் பண்ண கொடுப்பாங்க. அண்ட் வாட் இஸ் தஸ், ஹவு டஸ் இட் டேஸ்ட் பண்ணி சொல்லணும் அது என்னது அப்படின்னு. ஓகேங்க. ஸோ இது எல்லாமே சென்ஸை வச்சு விளையாடுற கேம், ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ நோட்டியரன்சி வெல்ஷிய வேர்டர் ஹேபன்சி நாய் கெலண்ட். இந்த இதில் வந்து என்ன வேர்ட்ஸ் எல்லாம் புதுசாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருக்கீங்க, எந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்க. ஸோ எல்லா லெசன்லையும் நீங்கள் வந்து இதில் ஒரு கவனம் செலுத்தணும். எதெல்லாம் நம்ம ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் புது வேர்டாக இருக்கு. ஓகே. அப்புறம் ஐன ஓகேஷ் பேட்டர் வெல்ஷ வேர்டர் ரிசன்ஸ் என்னாக்க ஒரு 1 வீக் லேட்டராக என்ன பண்ணோன்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து என்ன வேர்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களால் இன்னும் ஞாபகம் வச்சிருக்க முடியும். வெல்ஷ வேர்ட் ஹாபன்சி கெசேன் கெஃபுல்ட் கெஹாட், அதாவது என்ன திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, என்ன ஃபீல் பண்ணியிருக்கீங்க, என்ன லிசன் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் ஸ்மெல் பண்ணியிருக்கீங்க. ஸோ 1 வீக் லேட்டர் வந்து சொல்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. இதோட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அதே மாதிரி எல்லா பேஜ்லயும் வர மாதிரி இந்த 17th பேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? செகண்ட் லெசன். ஓகேங்க. nach der Schulzeit, after the school days. ஸ்கூல் டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா சில காலேஜ் போவாங்க, ட்ரைனிங் போவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதான் nach der Schulzeit. Arbeiten Sie in Gruppen, sehen Sie das Bild an. பிக்சரை பார்த்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு நீங்க சொல்லணும். ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு இல்லைங்களா? இந்த பிக்சரும் அந்த பிக்சரும் 2 பிக்சரும் சேர்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ என்னெல்லாம் பண்றாங்க அவங்க. ஸோ
trinken etwas. சில பேர் வந்து ஏதோ குடிக்கிறாங்க. எஸ் மேம். குடிக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்பிராஸையா? ஆமா. Ein Mann zeigt Fotos auf dem Smartphone. ஒரு பர்சன் வந்து போட்டோஸ் காமிக்கிறாரு. எஸ் மேம். அதுக்கு வந்து ein Mann zeigt Fotos auf dem Smartphone. ein paar Leute tanzen. சில பேர் வந்து டான்ஸ் பண்றாங்க. அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா எஸ் மேம். சில பேர் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு காமிக்கிறாங்க இல்லைங்களா? எஸ் மேம். ஓகே. நெக்ஸ்ட் was feiern. சோ இங்க என்ன செலிப்ரேட் பண்றாங்க? was feiern die Leute. What the people are celebrating? Worüber sprechen sie? ஆக்சுவலி இவங்க வந்து வாஷ் கெஸ் பண்றது. ப்ராபப்ளி sprechen sie über. ஸோ அவங்க வந்து ஊபர் Ausbildung இல்லை Arbeit. Ausbildungனா ட்ரைனிங் பற்றி பேசலாம், இல்லை ஒர்க்கை பற்றி பேசலாம், இல்லை ஃபேமிலி பற்றி பேசலாம் இல்லைங்களா? ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசலாம். ஏன்னா இது வந்து என்னன்னா அவங்க ஸ்கூல் டேஸ் முடிச்சு 5 years கழிச்சு மறுபடியும் கெட் டுகெதர். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் என்னென்ன ப்ரொஃபஷன் இருக்கு பாருங்க. ஹோரன்சிடி ஃபுன் கெஸ்ட்ரைக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அது வந்து ஃபுல்லாகவே கொடுக்கல. அதில் வந்து சில நீங்களாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஆடியோ கேட்டுட்டு. ஸோ இதில் இருக்கிற கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கீவேர்ட்ஸ்ன்னு பார்த்துலாமா? இன்ஃபோர்மேட்டிக் ஸ்டுடியரன், டு ஸ்டடி இன்ஃபோர்மேட்டிக், ஐடி. ஓகேங்க. ஆமாம். கிராங்கன்ஸ்வெஸ்டர் நர்ஸ். கிராங்கன்ஸ்வெஸ்டர்னா நர்ஸ். ஓகேங்க. ஆமா. கிராஃபிக்கரின் பை ஐனர் ஜைட்ஸ்கிரிஃப்ட், அதாவது கிராஃபிக் டிசைனர். இந்த மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர், இந்த கம்பெனில வந்து கிராஃபிக் டிசைனர். ஓகேங்க. als Verkäufer arbeiten. சேல்ஸ்மேனா சேல்ஸ் பர்சன் மாதிரி ஒர்க் பண்றது. ஓகேங்க. ஆல்டன் ஃபிளேகர் வந்து ஓல்ட் ஏஜ் பீப்பிளை பார்த்துக்கிறவங்க. ஓகேங்க. ஹோட்டல் காஃப்மேன், ஹோட்டல் கிளர்க், இல்ல ஹோட்டல் மேனேஜர். ஓகேங்க. ஆப்பேர் இன் இங்கிலாந்து. ஆப்பேர்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் போய் இங்கிலாந்துல படிக்கணும் அப்படின்னா நான் தனியா இருந்து ரூம் பார்த்து இந்த மாதிரி படிக்கிறதுக்கு நான் ஒரு ஃபேமிலியை செலக்ட் பண்ணி அந்த ஃபேமிலி கிட்ட அவங்க கூட ஸ்டே பண்ணிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன். அவங்க பசங்க ஸ்டடீஸ்க்கு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் தேவையோ அதை நான் பண்ணிட்டு அவங்க கூடவே ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஸ்டே பண்ணிட்டு என்னோட ஸ்டடீஸை முடிப்பேன். சரிங்களா? தனியா இருக்கிறதுக்கு இது ஒரு ஆப்பேர். இதுக்கு தான் ஆப்பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்பேர் இன் இங்கிலாந்து. ஓகே. அப்புறம் பிராக்டிக்கும் பை ஐனர் வெர்ப் அகென்ச்சுவர், அதாவது இன்டர்ன்ஷிப். அட்வர்டைசிங் ஏஜென்சில வந்து இன்டர்ன்ஷிப் பண்றது. ஓகேங்க. கிராஃபிக் ஸ்டுடியரன், கிராஃபிக்ஸ் படிக்கிறது. சூத் அமெரிக்கா ரைசன், த்ரூ சவுத் அமெரிக்கா டிராவல் டூர் போறது. ஓகேங்க. ஆஃப் மெசன் ஜாபன், மெசன்னா ட்ரேட் ஃபேர்ல ஒர்க் பண்றது. ஓகேங்க. அப்புறம் மெடிசின் ஸ்டடி பண்றது. ஓகேங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நான் ஆடியோ ப்ளே பண்றேன். நீங்க வந்து இதுல வந்து நாக்தர் ஷூல ஆஃப்டர் ஸ்கூல் என்ன பண்ணாங்க, எட்ஸ்ட்னா இப்போ என்ன பண்றாங்க. ஓகேங்க. அதை நீங்க மார்க் பண்ணணும். Eins. Hallo Ayla, wie geht's? Ganz gut. Und dir? Auch gut. Schön so ein Klassentreffen. Jetzt sind es schon 5 Jahre, dass wir Abitur gemacht haben. Sag mal, was hast du denn nach der Schule gemacht? Du wolltest doch Kunst studieren, oder? Genau, ich wollte etwas Kreatives machen. Zuerst habe ich ein Praktikum bei einer Werbeagentur gemacht, also in der Grafikabteilung. Ach wirklich? Und hat dir das Spaß gemacht? Ja, das hat mir sehr gut gefallen. Und deshalb habe ich dann in Augsburg Grafik studiert. Ah, gut. Und was machst du jetzt? Jetzt arbeite ich seit einem Jahr als Grafikerin bei einer Zeitschrift. Das ist toll. Und du? Also, ich habe nach der Schule erstmal meins.
ஓகே. என்ன பண்றாங்க? ஆஃப்டர் ஸ்கூல் வந்து பிராக்டிகல் இன்டர்ன்ஷிப் அட்வர்டைசிங் ஏஜென்சில இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்காங்க. இன்னும் வேற ஓகே. என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்டுடியன் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்டுடியரன்? கிராஃபிக் ஸ்டுடியரன். பிளாஸ்டிக் ஸ்டுடியன். ஓகே ஓகே. சரிங்களா? ஆ, ஸோ இப்போ என்ன பண்றாங்க? இப்ப என்ன பண்றாங்க அது அது கரெக்டாக இது பண்ண முடியல மேம். ஆனால் ஸ்டுடியோல இருக்காங்க, அது மட்டும் தான் ம். மேக்ஸிமம். இப்போ வந்து கிராஃபிக்கரின் பை ஐனஸ் ஐஸ்ட்ரிஸ்ட் ஆர்பைட்டன். ஓகே ஸோ ஓகே அவங்க வந்து கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்க. சரிங்களா? Zwei. Du, Luis, was hast du eigentlich nach der Schule gemacht? Hast du gleich eine Ausbildung angefangen? Nee, nach der Schule habe ich erstmal überhaupt nicht gewusst, was ich machen soll. Eine Ausbildung oder studieren, ich hatte keine Ahnung. Dann bin ich ein Jahr durch Südamerika gereist. Echt? Klingt ja interessant. Wie war das? Echt cool. Ich habe viel gesehen und viele Leute aus der ganzen Welt kennengelernt. Und was machst du jetzt? Naja, ich bin zurückgekommen und habe erst noch 2 Jahre auf Messen gejobbt. Und jetzt mache ich eine Ausbildung zum Altenpfleger. Das gefällt mir total gut. Und sag mal, was machst du denn jetzt? Ich bin seit ein paar Jahren in München. என்ன கேட்டிங்களா? மறுபடியும் ப்ளே பண்ணட்டா? ஓரளவுக்கு கேட்டுச்சு மேம். மறுபடியும் கூட கேட்கலாமா? ஆ. Zwei. Du, Luis, was hast du eigentlich nach der Schule gemacht? Hast du gleich eine Ausbildung angefangen? Nee, nach der Schule habe ich erstmal überhaupt nicht gewusst, was ich machen soll. Eine Ausbildung oder studieren, ich hatte keine Ahnung. Dann bin ich ein Jahr durch Südamerika gereist. Echt? Klingt ja interessant. Wie war das? Echt cool. Ich habe viel gesehen und viele Leute aus der ganzen Welt kennengelernt. Und was machst du jetzt? Naja, ich bin zurückgekommen und habe erst noch 2 Jahre auf Messen gejobbt. Und jetzt mache ich eine Ausbildung zum Altenpfleger. Das gefällt mir total gut. Und sag mal, was machst du denn jetzt? Ich bin seit ein paar Jahren in München. ஓகே. நாங்கள் ஷூல என்ன பண்ணாரு? அவரு இப்ப அமெரிக்காவில் ஸ்டடி பண்றதுக்காண்டி போயிருக்காராங்க மேம். இல்ல, சுத்தி பார்க்க போயிருக்காரு. அங்க கீழே கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதுல இருந்து தான் நீங்க எடுக்கணும். அது தெரியல மேம். நான் என்ன புக் ஓப்பன் பண்ணிக்கலாம் மேம். இது பிக்சர் மட்டும் தான் தெரிஞ்சுட்டு இருக்கு. இப்ப அந்த அப்படிங்களா? டிஸ்பிளே சரி. இல்ல. டூஷ் சூட் அமெரிக்கா ரைசன். சுத்தி பார்க்க போயிருக்காரு சவுத் அமெரிக்கா. அமெரிக்கா. அப்படிதானே? ஆமா ஆமா. சவுத் அப்புறம் 2 அமெரிக்கா. இயர்ஸ் வந்து ஜாப் பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு ஜாப் பண்ணிருக்காங்க. ஸ்டடி அண்ட் ஜாப். மெசன் ட்ரேட் ஃபேர்ல. இப்போ ஓகே. எட்ஸ்ட் வந்து ஹவுஸ் பில்டிங்ஸும் ஆல்டன் ஃபிளேகர் ஓல்ட் ஏஜ் பீப்பிள பாக்குறாங்க இல்லைங்களா? அந்த ட்ரைனிங் எடுக்கிறாரு. ஓகே ஓகே ஓகே. 3. Hey Simone, was machst du denn jetzt? Hast du nicht eine Ausbildung gemacht? Was war das nochmal? Nee. Nach der Schule war ich erst mal ein Jahr als Au-pair in England. Ach, Au-pair in England. Interessant. Ja, ich studiere Informatik und ohne Englisch geht da gar nichts. Und in der Schule war ich ja nicht so gut in Englisch. Wo studierst du denn? In Dresden. Sag mal, hast du eigentlich mal Leo getroffen? Ja, letzte Woche erst. இது என்ன பண்ணாங்க சிமோன்? நாகர் ஷூல வந்து என்ன பண்ணாங்கன்னா இங்கிலீஷ் இங்கிலாந்து. அந்த ஜெர்மன் இங்கிலீஷ்காரங்க கூட இருந்தே படிக்கிறது நம்ம. ஆசின் இங்கிலாந்து. இங்கிலாந்து. ஓகே. நான் இப்போ என்ன பண்றாங்க?
எட்ஸ்ட். அந்த பிக்சர் கீழே இருக்கிறது கொஞ்சம் மேல மூவ் பண்ண முடியுமா? நான் இந்த பிக்சர் கீழே இருக்குது. வந்து தெரியல, இன்னும் கொஞ்சம் கீழே டவுன் பண்ணுங்க. அந்த இது தெரியல மேம். கீழே அந்த கீவேர்டு கொடுத்துருந்தாங்கல்ல. கீவேர்டு தெரியல. சார் இன் இங்கிலாந்து. அதுக்கடுத்து கிராஃபிக் ஸ்டுடியோ என்னன்னா? இல்ல அதுதான் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு தானே கிராஃபிக் ஸ்டுடியர்னும் கிராஃபிக்கரின் பை ஐனர் ஜைஸ்ட்ரிப்ட். சோ இவங்க வந்து இன்ஃபர்மேட்டிக் ஸ்டுடியர். ஓகே. அடுத்தது போடலாம். ஓகே. 4. Na, was hast du denn nach der Schule gemacht, Pablo? Naja, ich wollte schnell Geld verdienen. Deshalb habe ich als Verkäufer in einem großen Sportgeschäft gearbeitet. Und bist du da immer noch? Nee, nach 3 Jahren wollte ich doch etwas anderes tun. Und was? Ich mache jetzt eine Ausbildung zum Hotelkaufmann. Das ist klasse. Und ich reise ja selbst auch gern. In welchem Hotel denn? Hier in der Stadt? Ja, im Hotel am Marktplatz. Kennst du die Straße? ஆஃப் மெசன் ஜாபனா மேம்? அதான் வேறு கேட்டது மாதிரி. இல்ல ஃபர்ஸ்ட் நாகேஷுல வந்து als Verkäufer arbeiten, சேல்ஸ் பர்சனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஹோட்டல் மேனேஜர். இப்ப வந்து ஹோட்டல் மேனேஜர் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. 5. Ach, Frieda, wir haben uns ja lange nicht gesehen. Ja, das stimmt. Wolltest du nicht Medizin studieren? Doch, ich wollte gleich nach der Schule an die Uni. Aber ich habe ja keinen Studienplatz bekommen. Echt? Wie schade. Ja, aber dann habe ich einfach erstmal eine Ausbildung zur Krankenschwester gemacht. Und? Hat dir das Spaß gemacht? Ja, das war gut. Und hat mir nochmal gezeigt, dass Medizin das Richtige für mich ist. Und nach 3 Jahren Ausbildung habe ich endlich einen Studienplatz für Medizin bekommen. In Ulm. Also, jetzt studiere ich doch noch. Ach, das ist ja super. Und du? Also, ich habe erst einmal... ஓகே. நாகேஷுல என்ன பண்ணாங்க? Ausbildung zur ஸ்டுடியன்றது மெடிசின் ஸ்டுடியர். இப்போ வந்து எட்ஸ்ட் வந்து மெடிசின் ஸ்டுடியர். எட்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு அப்புறமா ட்ரைனிங் எடுத்தாங்க. எதுலன்னா கிராங்கன்ஸ்வெஸ்டர் நர்ஸ் ட்ரைனிங். ஓகே மேம். கிராங்கன்ஸ்வெஸ்டர். ஓகே. ஸோ இவங்க எல்லாம் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா காயா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து hat nach der Schule ein Praktikum bei einer Werbeagentur gemacht. Then hat sie அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? கிராஃபிக் ஸ்டுடியர். ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்றத வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகே. ஜஸ்ட் எழுதுங்க நானு. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க பேர் என்னன்னா Ayla Kaya hat nach
der Schule Praktikum bei einer Werbeagentur gemacht பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு jetzt und Grafik studiert இப்போ என்ன பண்றாங்க jetzt இப்போ என்ன பண்ணாங்க அவங்க Grafikerin bei einer Zeitschrift jetzt arbeitet als Grafikerin bei einer Zeitschrift. இப்போ புரியுதுங்களா? Jetzt arbeitet als Grafikerin bei einer Zeitschrift. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னு நீங்க இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸா எழுதணும். So Ayla Kaya hat nach der Schule Praktikum bei einer Werbeagentur gemacht und Grafik studiert. Jetzt arbeitet, now she is working in கூட ஆட் பண்ணிக்கலாம். Arbeitet sie als Grafikerin bei einer Zeitschrift. இப்போ மேம் இப்போ ஆலயா காயா ஹேட் தானே மேம்? ஹேடு நாக்டர் ஷெட்யூல்னா நாக்டர் ஷூலனா ஆஃப்டர் தி ஸ்கூல் பிராக்டிஸ் பண்ணாங்க, இன்டர்ன்ஷிப் பண்ணாங்க அண்டு கிராபிக்ஸ் படிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜெட்ஸ்ன்ற மேம் இப்போ அவங்க வந்து கிராஃபிக் டிசைனரா மேகசினுக்கு வர்க் பண்றாங்க. ஆல்சோ தானே மேம்? ஆல்ஸ்ன்றது ஆல்சோ கிராஃபிக் as okay ma'am, as graphic. Now she is working as a graphic designer at a magazine, for a magazine. இப்போ கொஞ்சம் புரியுது மேம். ஃபர்ஸ்ட் கூட எனக்கு புரியல நீங்க எழுதுறது. She is working. Arbeitet. இப்போ கொஞ்சம் புரியுதுங்க மேம். நீங்க எழுதுறப்பே கொஞ்சம் அந்த மைண்ட்ல வருது. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொருத்துக்கும் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்க மேம். சரிங்களா? ஓகேங்க மேம். ஓகே, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? மற்றபடி நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாமா?